நடத்தப்பட்டு இன்னும் பெரிய அளவிலே கருத்தரங்குகள் நடக்கப்பட்டு இனி வருகின்ற காலங்களில் யார் நம்மை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு விரல் புரட்சின்னு சொல்கிறாங்க. ஒரு விரல் புரட்சி அமுக்கிறது தான் இந்தியாவினுடைய மாநில தமிழகத்தினுடைய எதிர்காலம். God has given that opportunity. அந்த வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதை நாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். பயன்படுத்தவில்லை என்றால் அதுக்கப்புறம் ஆட்சியை பற்றியோ காட்சியை பற்றியோ ஒன்றும் பேசக்கூடாது. இன்றைக்கு உனக்கு கொடுத்த அந்த உரிமையை நீ நிலைநாட்டாமல் குறைகள் மாத்திரம் சொல்லுவோம் என்றால் அதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எனவே எதெல்லாம் நமக்கு உரிமையாக இருக்கிறதோ அதற்காக வாய் திறப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த உரிமைகள் நமக்கு கொடுக்கப்படாமல் இன்னும் அடிமைகளாகவே இருந்துவிட்டு நாம் போய்விட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே இந்த கருத்தரங்கு என்பது ஆண்டவர் ஒரு புரட்சியாளராக இன்றைக்கு வந்திருக்கின்றார். நம்முடைய புரட்சிகள் எப்படி இருக்கிறது? நாம் இன்னும் திருச்சபைக்குள்ளாக குழுக்களாக புரிந்து கொண்டு நான் பெரியவனா நீ பெரியவனா, யாருக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது, உனக்கு சொந்தமானதா, உன்னுடைய ஆட்சியிலே நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், என்னுடைய ஆட்சியில் நீ கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், காம்பவுண்டுக்குள்ளாக நடக்கின்ற பிரச்சனைகளிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போய்விடும். இப்போ காம்பவுண்டுக்கு வெளியே என்ன நடக்குது என்பதை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. இனி நமக்குள்ளாக இருக்கிற இந்த சண்டைகளையும் சச்சரவுகளையும் எல்லாம் மறந்துவிட்டு இந்த வளாகத்துக்கு வெளியே இந்த சமூகம் நம்மை நோக்கி காத்திருக்கிறது. நாம் சொல்ல வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் உண்டு. அதற்கு ஆயத்தப்படுத்துவோம் நம்முடைய திருச்சபையை. அதற்கு இந்த கருத்தரங்குகள் கண்டிப்பாக உதவி புரியும்.